यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः कृतित्वमन्येष्वभिचारिपूर्णम् स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीगुहं प्रबध्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्गुरुर्मं व्यामोहदशैतराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैर्यसिन्धोः प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताचिकेसरी वेदान्त क्या कैसे दयादिविष्णुगुणे ही श्रीमत्श्रीरङ्गभुत्रेश्वर संयमे नरहरि जलजित योगिने प्रसादात् राज्यं श्रीरङ्गघाति प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवे यतीन्द्रं श्रीरङ्गनाथ सम्प्राप्त अध्यात्मशास्त्रं वेदान्ते श्रीमद्वेदवदं सदेशेतकारुण्यदीक्षास्पदं सेवे रङ्गधुरीण साधनवसं श्रीमद्रङ्गचरारि रङ्गचरारिवीरमुरारब्धे ईर्ष्याडम्ब विवर्जितं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेहि साक्षालब्धत्रय्यन्तसारम् अनवद्य नारायणाद्यैर्विभाभिष्टां श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः श्रीवत्ससन्निधिष्टेभ्यो नमोमुक्तिं मदीमहे श्रीकृष्णे कण्ठे शान्तिमङ्गलसूत्रम् स्वामिकृतांगे पंचस्तवत्र वैकुण्ठस्तवத்தை அனுபவிச்சிருக்கோம். அதில் கடைசியாக அனுபவிச்சது எஸ்தாவது கிளி பதங்க ஜாதி அந்நேழு விஜாயமான நித்திய நிர்மல நிரஞ்சன் நிர்விகார கல்யாணம் அப்படின்னு தைகி ஈரிதா தைகினா மற்றவர்களாலே சொல்லப்பட்டேன்னு சொல்ற. என்ன சொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னா, வேதத்துல எம்பெருமான அவன் சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ இப்படி 5 குணங்களால அவனை சொல்லியிருக்கு. அது தவிர அபோதம் பார்க்கணும். அதுவும் சாஸ்திரங்கள்ல வேதாந்த சாஸ்திரங்கள்ல எல்லா வஸ்துக்களையும் பிரவேசிச்சு இருக்கான் அப்படின்னு சொல்லி அதனுடைய தோஷம் எல்லாம் ஒட்டாது இப்படி எல்லாம் சொல்லி அப்படி இருந்தும் அவன் லோகத்தில் இருக்கிற வஸ்துக்களை பார்த்துட்டு இதுவே
அதை ஜனங்கள் நம்பிட்டு இருக்கு. எல்லாம் பிரம்மாத்மகம் அப்படின்னு சொன்னா அந்த சரீர விஷயம் பிரம்மா இருக்கான்னு சொல்றாங்க. ஏன்னா அவளுடைய வாசனை அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அவளுடைய பிரதிஜை. அப்படிதான் சித்தாந்தத்தை பண்ணியிருக்காங்க. நாங்களும் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம். அதுக்கு அர்த்தம் நம்மளுக்கு வேற சொல்றோம். அவன் என்ன சொல்றான், அவனே பிரம்மா மாறிடுறான். அதாவது ஒரு பெரிய ஹால் இருக்கு. அந்த ஹாலை இப்பெல்லாம் பெரிய பில்டிங்ல முதல்ல சொல்லிட்டா பெரிய பெரிய ஆபீஸ் மீட்டிங் நடக்குமா, 2 அதுக்காக புக் பண்ணிட்டா அந்த ரூமை ஒரு பெரிய ஹால் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த 2 hours சார்ஜ் வாங்கிட்டு வருவாங்க. முன்னெல்லாம் ஆபீஸ்னா அதுக்காக தனியாக ஒரு பில்டிங் வச்சிருப்பா. அந்த பில்டிங் மினி ஹால்லாம் வச்சுருப்பா. அதெல்லாம் இல்லாத அதுலேயே வேலை செய்யற மாதிரி அந்த கம்பெனிக்கு மீட்டிங் தான் எவ்வளவு நேரம் கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி அந்த அகண்டமான அதில் துண்டு துண்டா போட்டு வச்சோம் அப்படி சொன்னா எப்படி இருக்குமோ அதை எடுத்துட்டா அந்த ஹால் அப்படி அந்த ஹால் ஒன்றும் மாற்றம் அடையல. அதே மாதிரி இந்த ஜகத்துல இந்த பிரம்மத்துக்கு இது துண்டு ஒவ்வொன்றும் ஒரு துண்டு துண்டா பெரிய ஹால் கொண்டு போன மாதிரி இவன் மனுஷன், அவன் புழு பூச்சி மரம் செடி கொடி, அவன் தேவன் அப்படிலாம் தோன்றத. யானை எவ்வளவு பெருசு, எறும்பு எவ்வளவு சின்னது, அதெல்லாம் பெருமாள் இருக்காங்க. அப்போ பெருமாள் யானை போது பெருசா இருப்பாரா, இல்ல எறும்பு மாதிரி சின்னதா இருப்பாரா, எப்படி இருப்பார்? எல்லாமே பெருமாள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் பெருமாள் குருவா இருந்துட்டு அவன் எல்லாத்துலயும் அந்த பிரயோஜனம் பண்ணிருக்கான். அதெல்லாம் இவையெல்லாம் பெருமாளுக்கு சரீரம்னு சொல்லியிருக்கு. நம்ம சித்தாந்தத்துல சரீரமா அஜாய பாவனோ புத்திதா விஜாயது திறப்பட்டவனான இவன் பலவிதமாக அறியப்படுகிறான் அப்படின்னு சொல்றது. இது வேத வாக்கியம் தான். ஆனா அவனுடைய பிறவில கர்மவசத்தினால ஏற்பட்டதில்லை. அந்த போல் இல்லை. அனுப்பு உள்ளே உள்போகிறான். அதனால இவனுக்கு எந்த சுரூப விகாரமோ சுபாவ விகாரமோ இல்ல சொரூப சுபாவ விகாரமோ எதுவுமே கிடையாது. இப்போ தாவரம் இருக்க, செடி கொடிகள்லாம் இருக்கு. அது வீட்டு மேலேயும் பரவுறது. அந்த கொடிகள் இருக்க அது வீட்டு மேலேயும் படறது, தாவர ஓரத்துலையும் படறது, மரத்து மேலேயும் படறது. அதுக்கு ஏதாவது தெரியுமோ, தான் இந்த இடத்துல இந்த வஸ்தோட சம்மந்தப்பட்டிருக்கோம், அதுக்கு தோட்டம்லாம் தெரியுமோ? அதனால அந்த ரீதியில ஸ்தாவர சத்தம் எதுலையும் சம்பந்தப்படாது இருக்கான் அப்படின்னு இருக்கா. ஸ்தாவர சத்தத்தை சொல்லி நித்தியம் நித்தியானா சொல்லிட்டு அதுவும் சுத்தி வாக்கியம் நித்தியம் நித்தியானா அப்படின்னு சொல்றது. இவெல்லாம் எம்பெருமான் நித்தியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் சத்திய சங்கல்பா பராசக்தி விதே ஸ்வபாகினால பல ஸ்ருதிகள் அவருடைய கல்யாண குணங்களை சொல்றது. இப்படிப்பட்ட பிரம்மத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் வேதத்தில் சொல்லப்படுறது. இதெல்லாம் அவன் காலையே வாங்கிக்காம எல்லாமே பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதனால இந்த ஸ்லோகமானது அத்வைத்தியை கண்டுபிடிக்க வந்தது அப்படின்றத போன தடவை பார்த்தோம்.
அதுக்கு 32வது ஸ்லோகம். त्वद्दृष्टि जुष्टमिदमाविरभूतशेषं नो चेत् कटाक्षेषिणैव भवेत् प्रवृत्तिः स्थातुं च वाञ्छति जगत् तव सृष्टिपादं तेनोऽस्तुतो जगदिशेहि जगत्त्वमेव त्वद्दृष्टिजुष्टिमिदम् आविरभूत् अशेषं नो चेत् कटाक्षेषिणैव भवेत् प्रवृत्तिः स्थातुं च वाञ्छति जगत् तव सृष्टिपादं तेन स्तुतो जगदिशेहि जगदिशेहि जगत्त्वमेव. அதாவது ததீக்ஷித பகுஸ்யாம் பிரஜாயேதி சையீக்ஷ லோகான் சஜா இது இந்த ஸ்ருதிகள்லாம் எம்பெருமான் கடாட்சமே, அதாவது இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது, அவற்றையெல்லாம் ஒரு நிலையில அழிக்கிறது, இதெல்லாம் பரம்பொருளிய செயல்கள் அப்படின்ட்டு வேதங்களை சொல்றது. இந்த ததீக்ஷித புருஷான்றதுனால எம்பெருமானுடைய கடாட்சமே, அதாவது ஈக்ஷம் சங்கல்பம், அதுவே ஜெகத்தை சிருஷ்டிக்கு காரணமாக இருக்குன்னு சொல்றது. ஆள் வந்தாலும் ஸ்தோத்திரத்துல நாம் இன்னும் நாவேட்சத்தை எதிரோ குணாண்டி மூணு எம்பெருமானுடைய சங்கல்பம் நம்மளோட பொருட்சி எங்கே இருக்கும்? இருக்காது இல்லையா? அதே தவிர பாலவந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே திருவிழ சேதனா சேதன ஸ்வரூப ஸ்துதி பிரவருத்தி பேருன்னு சொல்லி லோகத்தில் இருக்கிற எல்லா 3 விதமான சேதனங்கள், 3 விதமான அச்சேதனங்கள், இன்னும் அதில் உப்பின் விழா எவ்வளவு இருக்கும், இது எல்லாமே பிரம்ம காரியம் தான், பிரம்மத்துடைய காரியம். அதனால பிரம்மத்துடைய சம்பந்தம் இல்லாம எதுவும் அசையாது. அதனால இப்போ இந்த ராஜா தான் இந்த உலகத்தை ராஜா, இந்த ராஜாவே அதுவே ராஜ்யம் அப்படின்னா ராஜாவே ராஜ்யம் ஆகி முடியும்னா ராஜா ராஷ்டிரம்னு மரியாதை பாஷை உண்டு. அதுல அத்தனை ராஜ்யம்னு பேரு. அத்தனை ராஜ்யம் ஆகி முடியுமா? அதுதான் அந்த ராஜ்யத்தை ஆள்றான். அந்த மாதிரி எல்லாம் சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொன்னா எல்லாம் அவனுடைய சம்பந்தம், அவனுடைய நியமனம் இல்லாத இருக்காங்க. இதம் சர்வம் இது அயமாத்மா ஆத்மேவேதம் ஆத்மேவேதம் சர்வம் பிரம்மேவிதம் பிரம்மா, இதெல்லாம் எம்பெருமானே எதிர்த்தான் சொல்லப்படும். இப்படி வேத சொல்ல வார்த்தைகள்லாம் எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா அந்த வேதம் அறிந்த மனங்களுக்கு தான் எல்லாம் விளங்கும். இது ஸ்லோகத்தினுடைய 10வது அனுபவிக்கும். त्वद्दृष्टि जुष्टम इदम आविरभूत अशेषम. इदम अशेषम, अशेषन எல்லா பொருளும் அர்த்தம். சேஷம்னா மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். அசேஷம்னா மிச்சம் இல்லாத எல்லாம் ஒன்று கூட விடாங்க. இதம் அசேஷம். त्वद्दृष्टि தேவதைய கண்ணின் கண் திருக்கண் நோக்கி ஜுஷ்டம் அடைந்ததாய் ஆவிரபூத் உண்டாயின. ஆக எம்பெருமானுடைய திருக்கண் கடாட்சத்தில இருந்தால் இந்த இடத்தெல்லாம் உண்டானது. நோ கடாட்சே ஆவிர்பூத் நோ கடாட்சே சேத், நீ இதை எடுத்து உன்னுடைய கடாட்சம் இது மேல படலைனாக்க நீ இவற்றை 7 எடுத்து கூட பார்க்காம போனீங்கன்னா பிரவருத்தி, அதாவது அவர்களுடைய அசைவுகள் பவே தேவை உண்டாகாதுதான். அது பவே தேவன் கொண்டதுல உண்டாகாதுதான் நிச்சயமா சொல்றேன். ஆக
லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் அது வஸ்துவாக இருந்து அங்க அது பரிணாமம் அடையாது, அதுக்கப்புறம் நாசமாக போறது, மனுஷன் ஜீவிச்சுட்டு இருக்கான். இது எல்லாமே எங்களுடைய சங்கல்பத்தான் தான். அதனுடைய அசைவுகளும் இவனுடைய அதீதம் தான் இருக்கு. அதுக்குதான் இஷ்டத்துக்கு அசைவு விஷாத்மா துவாரம் போறது எல்லாம் அவனுடைய சங்கல்பத்தினால. லோகே கடாட்சேசி நெய்வ பவித் பிரவೃತ್ತಿ. பிரவೃತ್ತಿ மாத்திரம் உண்டாகும். பிரவೃத்தினா செயல், அசைவுகள். ஆக அச்சேதன வஸ்துக்கள் காற்று, காற்றுனாலே பாவம், காற்றுனாலே பாவம், நாண சென்றால் அடைஞ்சு அசையும் எல்லாம் அசைவுகள்லாம் அதே மாதிரி ஸ்தாதும் ச வாஞ்சதி ஜெக. ஹலோ ஹலோ, கார எழுதா? இப்ப ஒரு நிமிஷமா வேலை அடியன், அதான் நான் தேவையில கேட்கலாம்னு நினைச்சேன். சுவாமி குரல் கேட்குது. ஒரு 6 நிமிஷமா கேட்கல. இப்ப கேட்கறது சுவாமி. அதனால எம்பெருமானுடைய இந்த ஜெகத்து நிலை நிற்பது கூட அவனுடைய சங்கல்பத்தினால்தான். அதனால ஸ்தாதும் ச வாஞ்சி ஜெகத்து தவ திருஷ்டி பாதம். இந்த லோகம்லாம் நிலை நிற்பது, ஜெகத்து இந்த உலகு ஸ்தாதும் ச நிலை நிற்பதற்கும் தவ தேவருடைய திருஷ்டி பாதம் திருக்கண் நோக்கி வாஞ்சதி விரும்புகிறது. சுத்தோ வேதங்களில் தொம்யேவ தொமேவ தொம்யேவ தேவரீரே ஜெகத். இந்த உலகு யாராக இதுதான் கடவுள், யாரா உலகு இதில் இருக்க உலகு அதுதான் கடவுள் அப்படின்னு தேவரீரே ஜெகத்து உலகு ஜெகத்து விஷய சொல்லப்பட்டு, ஜெகத் விஷயம்னா ஏன் அங்க ஜெகத் ஜெகத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்ற. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா சுத்தினுடைய வாக்கியம் தான். அது அப்படியே மனசுல ஆழ்வார் மனசுல ஓடிட்டு இருக்கு. சதைக்ஷத பகுஷா பிரஜா எதுன்னு நினைக்கிறான். எல்லாத்தையும் சுத்தி பண்ண போறேன், பலவாக கடவுள் வேண்டும். ஈக்ஷத லோகான் இன்னொரு சுத்தி சொல்றது. ஈக்ஷத சா அப்படின்னா எம்பெருவான். ஈக்ஷத அப்படின்னா அவன் நினைக்கிறான், விரும்புகிறான். அதுவும் சங்கல்பம் தான். லோகான்னு சுஜாயி, இந்த லோகத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆக உண்டு பண்ணுறதுக்கு அவனுக்கு அவ்வளவு தான் இதை சொல்றது. ஆக உன்னுடைய கலாட்சி இருந்ததுனாலதான் பிரவருத்தி இருக்கணும். இதுனா எப்படி புத பிரவருத்தி எப்படி பிரவருத்தி இருக்கும் அப்படிங்க. அதனால ராஜா ராஷ்டிரம் சொல்றோம். அதாவது அரசனே தான் ராஜ்யம். அந்த ராஜ்யம் போய் அரசனா இருக்குமா அப்படின்னா அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய. அதே மாதிரிதான் சர்வம் கல்விதம் பிரம்ம சுத்திகெல்லாம் அர்த்தம் சொல்லப்படுறது. ஆனா இது சாஸ்திரத்தை நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு ஆச்சாரிய உபதேசத்தை ஆச்சாரிய கலைசியமுள்ள பெற்றவர்களுக்கு தான் எல்லாம் புரியும். இல்லாம அது கஷ்டம். அதனால வேதாந்தத்துல நிஷ்ணாதாளா இருக்கிறவர்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். அதாவது சாத்தும் வாஞ்சதி இத்தியத்திர அச்சேதனே
அச்சேதனே சேத்தனத்துவ உபச்சாராத்து வாஞ்சித்யா பிரயுக்தா கூலம் விபதி சதி இது வசு அப்படின்னு சாய்கிறேன். அதாவது இந்த உலகம் ஆவிர்பாவம் இருக்க உண்டாருன்னு தான் சொல்றோம். அதனால பிரகிருதிக்கு சொரூப நாசம் இல்லை. பிரளய காலத்துல அது சூக்ஷமா இருக்கு. சூக்ஷமா இருந்தா சிருஷ்டி காலத்துல ஸ்தூலமா இருக்கு. அதனால வஸ்து இல்லாதவே கிடையாது, சொரூப நாசமே கிடையாது. அதான் அதனால இங்க வந்து ஜெகதீஷே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எப்படி சொல்லுகிறாங்கன்னு ஜனஹான்னு சொல்ல ஏதோ பத சொல்லலாம் சொல்லிட்டோம். இல்ல வித்வான் வித்வத் சேஷர்கள் அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று இல்லை ஸ்ருதி சொல்றதுன்னு சொல்லலாம். அது வந்து ஜெகதீஷேன்னு சொன்னா அப்படின்னா அது இப்போ சோரஸ்தான் ராத்திரி இருட்டா இருந்தது. ஒருத்தன் பார்த்தான், அப்படியே கை தாண்டிட்டே வந்தான். கம்பத்துல இருட்டா தெரிஞ்சு பார்த்தான். தூரத்திலிருந்து பார்த்து அது ஒரு திருடன் போயிருக்காவே தெரியுது. அதுக்கப்புறம் கிட்டக்க வந்து அதை அப்படி தொட்டு பார்த்தா அது கம்பம். அவன் இத்தனை திருடன் நினைச்சிட்டு இருந்தான். கடைசியில் அது கம்பமாய். அதே மாதிரி இப்ப உலகத்தெல்லாம் பொய்யானபடினால இந்த சர்வம் கல்விதம் பிரம்மன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த இருட்டுல கம்பத்தை பார்த்து திருடன் நினைச்சுனானே அந்த மாதிரி சர்வம் கல்விதம் பிரம்மக்கு அப்படின்னு சொன்னான். இப்ப வெளிச்சம் வந்த உடனே கம்பம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ இவர்கள் நினைச்சிட்டு இருந்தாலே என்ன நினைச்சிருந்தா அந்த கம்பமே திருடன் நினைச்சிருந்தா இல்லையோ? அப்போ திருடன் தனியா ஒரு பதவி வஸ்து இல்லை, அந்த கம்பத்தையே திருடன் நினைச்சுக்கிறான். அதனால இப்போ என்னாச்சு, அந்த கம்பம்ல திருடன் இல்லை, கம்பம் தெரியுது. அப்ப எது பாதிக்கப்பட்டது? திருடன் இல்லை அப்படின்ற எண்ணம் பாதிக்கப்பட்டது. அந்த இடத்துல ஆக்சுவலா திருடன் இல்லை, திருடன் என்ன இருந்தாலும் அதுதான் பாதார்த்த சாமானாதிகள்னு பேர். ஒரு வஸ்துல இன்னொரு வஸ்து தோன்றியப்பட்டாலே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உண்மையான ஞானத்தினால அது போயிடும். இவளுக்கு அதனால அகம் பிரம்மாஸ்மி சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொன்னா இவளுக்கு எப்படி இருட்டுல அந்த கம்பத்தை ஸ்தான்வா நினைச்சிருந்தாலும் அந்த மாதிரி இந்த மிச்சைன்னு ஒரு ஞானம் அவளுக்கு அதை வச்சுட்டு பார்க்கறதுனால இவளுக்கு உண்மையான வஸ்து தெரியல. ஆக இவ கடைசியில அந்த இந்த ஜெகத் தான் பிரம்மன்ற ஞானம் உண்மையில வேதாந்தெல்லாம் ஆராய்ச்சி வச்சா இவ வந்து எல்லாம் இந்த வஸ்துக்கள் எல்லாமே பிரம்மன் சொன்னாலும் அது போய் மாறிடுச்சு. அதான் பாதார்த்தம். அந்த பாதாரநாத சமாதிகள் தான் அவன் சொல்றான். ஆனா நம்ம சித்தாந்தத்துல இந்த பாதார்த்த சாமானியங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி விட்டுருக்கோம் அப்படின்னா பின்ன பிரவೃತ್ತಿ நிமித்தான சத்தான ஏகாத்தே விக்தி சாமானாதிகார அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு லட்சணம் சொல்றான். இதெல்லாம் அதான் பின்ன பிரவೃತ್ತಿ நிமித்தான அது அடிக்கடி இது சப்தம் ஸ்ரீபாஷதான் வரும். அதுல விசேஷமா தெரிஞ்சுக்கலாம். இதை சொல்லிட்டு போனா இதுக்கப்புறம் சாமானியத்துக்காரன்னா என்ன அப்படின்னாக்க இப்ப தரையில
கடம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு போயிடுச்சா அந்த இடத்துல கடம் இல்லை. இப்போ கடம் இருக்குன்னு பார்த்தா கடம் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அது சாமானாதீனம். தரையும் அந்த குடமும் தனக்கு நேரம் தெரியுது. இப்போ அந்த இடத்துல கடம் போச்சுன்னா அப்ப இருந்தது, ஆனா வஸ்து இருக்கு. ஆனா இப்ப அந்த வஸ்து இல்லை. தரை இருக்கு, ஆனா அந்த குடம் இல்லை. முன்ன சொன்ன மாதிரி அந்த கம்பத்தை திருடன் நினைச்சுன்னா அது பாதிக்கப்படுறது. இங்க கடம் பாதிக்கப்படல. கடம் இந்த இடத்துல இல்லை, வேற இடத்துல. அந்த இடத்துல அப்படி இல்லை. அதாவது கம்பத்தை திருடன் அவன் நினைச்சின்றது ஞானம் தப்பு, எண்ணம் தப்பு. அந்த எண்ணத்தை மாற்றி இதுதான் கம்பம் அப்படின்னு தெரிஞ்சுதான். இங்க கடம் பூதலத்துல இல்லை. அந்த பூதலத்துல இருக்கும்போது சாமானாதிகரணம். அதான் பின்ன பிரவருத்தி நிமித்தான சப்தானா ஏகார்த்தே விருத்தி சாமானாதிகரணம். அதாவது வெவ்வேறு தன்மை உடையது. தர வேற, குடம் வேற. குடம் ஜலத்தை தாங்கிறது, அந்த குடத்தை பூமி தாங்கிறது. அந்த குடம் எதுக்காக? ஜலம் கொண்டு வரதுக்காக. பின்ன பிரவருத்தி. தரை எதெல்லாம் அப்படின்னா அது எந்த வஸ்துவை தான் தாங்கும். வஸ்துவை தாங்கிறதுக்காக இருக்கக்கூடியது தரை. பொருள் ஜலத்தையோ இல்ல பாலோ ஏதோ தாங்கக்கூடியது அந்த மண்பாண்டம். பின்ன பிரவருத்தி. ஆனா கடை எங்க இருக்குன்னா அது இருக்கு பாரு. அவன் என்ன பண்ண தரையை பார்த்தோம். அங்க என்ன இருக்கு? அது மேலே இருக்கு பாரு கடம். கணக்கு தெரியல உனக்கு அப்படின்னா? ஆமா. அதனால இது சமானாதிகாரம். அந்த தரையும் அந்த கடமும் ஒரே இடத்துல இருக்கு. இது சமானாதிகாரம். இப்ப இந்த இடத்துல கடம் இல்லைன்னு சொன்னா அது பாதார்த்தம் இல்லை. கடை இப்ப இருக்குது, அது காரியமா எடுத்துட்டு போயிட்டா. இப்ப அங்க இல்லை. ஆனா கம்பத்துல திருடன் இருக்குன்னு சொன்னாங்க. திருடன் எப்பவுமே கிடையாது. கம்பத்துல எப்பவுமே திருடன் இருக்க முடியாது. என்ன ஆனா அது பாதார்த்தம். இந்த இடத்துல அப்படி கிடையாது, பாதார்த்தம் கிடையாது. குடம் இப்ப இந்த சமயத்துல இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன், இப்ப இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அங்க எப்பவுமே திருடன் கம்பத்துல இருக்க மாட்டான். ஆக அது பாதார்த்தம். அது பாதார்த்த சமானம். ஒரு எது தப்பா நினைக்கிறோமோ அந்த எண்ணத்தை மாற்றக்கூடியது பாதார்த்தம். இப்ப அந்த இருட்டு இருக்கிற கம்பத்தை திருடன் நினைச்சா அந்த கம்பத்தை திருடானுக்கு சாமானாதிகாரம். அந்த ஒரு வஸ்து இன்னொரு வஸ்து நினைக்கிறதுக்கு சாமானாதிகாரம். ஏன்னா இருட்டு இருக்குது, அது பார்த்தா மேல அந்த ரெண்டு இது கட்டிட்டு இருக்குது, கீழே இருந்தது, ஏதோ ஒரு இது திருடன் நினைச்சிருக்கு. அது பெரிய தூணா இருந்தது, அவன் ஏதோ கருப்பெல்லாம் போட்டு ஏதோ ஒரு ஆகாரம் இருக்குது அதுல, திருடனுடைய ஆகாரம். அதை பார்த்தோம். அப்படி இல்லை சொன்னா அங்க அது பாதிக்கப்படுறதுதான். இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல சாமானியத்தை ஒத்து இருக்கணும். ஆனா பாதார்த்த சாமானியம் ஒத்துவதில்லை அப்படின்னு இதெல்லாம் சாஸ்திர விஷயங்கள்லாம் இதுல சொல்ற. ஆக இது ஜெகத்தெல்லாம் உங்களுடைய கடாட்சம் இல்லைன்னா உண்டாகாது. அது வாஸ்தவம் தான். ஆனா எல்லாருக்கும் நீயா இருக்க அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் நீயா இருக்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்தரியாமை இருந்து அதுல இருக்கேன். அதாவது உங்களுடைய சம்பந்தம் இல்லாத வஸ்துகள் கிடையாது. அப்புறம் ஏவம் பகோ சிகபவத் பரதந்திர சப்தோ விரூபவத் அமுஷ்ய சராசரஸ்ய ஐஸ்வர்யம் ஈதிருஷம் இதம் சுதிஷு உதிதம் தே சுதிஷு உதிதம் தே பாபீயதாம் அயமஹோ ஸ்வயோ ஹேயது. एवं भगो इह भवत् परतन्त्र एव शब्दो विरूपवत् अमुष्य चराचरस्य ऐश्वर्यम् ईदृशम् इदं सुदितं ते पापीयसाम् अयमहो त्वयिबोधये. அதாவது
ஹே பகவானே, இக இங்கு அமுஷ்ய ஜராஜரஸ்ய, அமுஷ்யன்னா கண்ணுக்கு தெரியலான், இந்த சராச்சரஸ்ய அசாதமான எல்லா பொருளுக்கும் ரூபவத்து உருவத்தை போல் சப்தோபி பெயர் சொல்லும் பகவத் பரதந்திர ஏவ ஒரு இட்ட வழக்காய் உள்ளது. ஸ்ருதிஷு வேதங்களில் உதிதம் சொல்லப்பட்டது. ஸ்ருதிஷு உதிதம் சொல்லப்பட்டது. ஈதிருஷம் இத்தகைய இதம், இந்த தே ஐஸ்வர்யம் உங்களுடைய பிரபாவமானது பாபியசாம் பெரும்பாவிகளுக்கு பொய் உன்னிடம் அயம் இப்படி மோகஹேது மோகத்திற்கு காரணம் ஆகோ அந்தோ. நாமானி ரூபானி விசித்த தீரா, அதெல்லாம் சுத்திவாக்கி நாமரூபே வியாகரவாணி, பெருமாள் எல்லாமே உள்ள போட்டு அதுக்கு குடும்பத்தையும் பெயரையும் உண்டு பண்றான். நாமரூபே வியாகரோ அப்படின்னு ஒரு சுத்தி ஒன்று சொல்றது. இது இப்போ அந்த குரான் பேர் இருந்தது, குரான் பேர் இருந்ததுன்னா அது பிரதிபுத்தி ஆக்கார், அது வயிறு பேருக்கும் கழுத்து சீரிகமா இருக்கோ. அதனால இந்த பேர் யாரு இருக்க முடியுமா? இதெல்லாம் திருவாள் பேரையும் உண்டு பண்றான், அது உருவத்தையும் அவன் தான் உண்டு பண்றான். இந்த வஸ்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத அவன் தான் உருவு பண்றான். ஆக இந்த அசேர வஸ்து அசேர வஸ்து எல்லாத்துக்கும் ஒரு உருவு கொடுக்குறான், அதுக்கு பேர் கொடுக்குறான். இது அவனுக்கு அப்படியே வழக்கமாயிருக்கு. ஒவ்வொரு சிருஷ்டியும் பண்றான். முதல்ல பண்ணாக்க யோசிப்பான்னு சொல்லணும், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம். இப்போ கோயிலுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வசூலுக்கும் என்ன பேர் வைக்கிறது அப்படின்றத எம்பெருமான் பண்ணிட்டு வரான். அது அவனுக்கு ஏற்பட்ட வழக்கு அடிக்கடி பண்ணிருக்கான். வேதங்களும் அப்படிதான் சொல்லுது. வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, நாமானி ரூபானி நாமரூபே வியாக்கரவாணி, அப்படி நாமானி ரூபானி தீரா. ஆக சுதியில சொல்றதுதான் இங்கே சொல்லிருக்கேன். ந பிரம்மா ந ஈசானா ஏகோவை நாராயண ஆசித் அப்படின்னு சொல்லு. ஏகோவை நாராயண ஆசித்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பேர் சொல்லவே அப்படின்னு ஏகோவை சிவ ஆசித் இல்ல பிரம்மா ஆசித் சொல்லாம இல்லையா? தனக்கு பெயர் வைக்கலன்னு சொல்லி பிரஜாபதி கிட்ட வந்து, அதாவது பிரம்மா கிட்ட வந்து ஒருத்தன் அழுதான். அவனுக்கு அதனாலதான் அவன் அழகாதான் ருத்ரன்னு பேரு. அதுதான் வேதம் சொல்றது. யோரோதீது தத் அரோதீது தத் ருத்ரஸ்ய ருத்ரத்துவம். ஒண்ணு அழுது, ஒண்ணு அழாத, இன்னொருத்தன் தத் அரோதீது. அரோதீத்துனாக்க அழாதவங்கிட்ட போய் சொல்லணும். அழுதவன் அழாதவங்கிட்ட போய் சொல்லணும். அதனால்தான் அவனுக்கு ருத்ரன்னு பேரு. சூர்யா சந்திரமசோ தாத்தா பூர்வம் இது வந்து உபநிஷத்துல வருது. ஆக இந்த சூரியன் சந்திரன் இவர்கள்லாம் இருக்கால, முன் கல்பத்துல எப்படிதாலும் அப்படியே யாருமே புதுசா உண்டால. இந்த குடம்ன்றது சிருஷ்டி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அதுல இருந்தே இந்த குடம்னு பேர் வருது. அம்மா அப்பா அப்படின்னு பேர் வருதெல்லாம் எப்படி? குழந்தை ஒருத்தருக்கு பிறந்ததுன்னா அவ அப்பா அம்மா அப்படின்னு இந்த உலகெல்லாம் சிருஷ்டி ஆரம்பிச்சதே இருக்கு. அப்படின்னா எம்பெருமான் தான் இதுக்கெல்லாம் பேர். இது வேதத்தை கொண்டு அறியலாம். நாம
அனுமானத்தாலே அழியலாம், பிரத்யட்சத்தாலே அழியலாம். அதனால இப்படி எம்பெருமானுக்கு பயந்து இந்த அதிலிருந்து அந்த காரியம் செய்யலாம். இதனாலேயே ஒவ்வொரு வஸ்துவையும் அதனுடைய கர்மாவுக்கு அனுகூலமாக சிருஷ்டி பண்ணி அவைகள் பிரவருத்தியும் அப்படிதான் இருக்கும். அதுக்கு எல்லாம் பேர் வச்சு எல்லாத்தையும் இப்படி இயக்கிட்டு வரலாம். அதாவது அவை எல்லாம் நடக்கும்படியா பண்ணலாம். அதுக்கப்புறம் அது நல்லா சாப்பிட்டு வளருது, அதுக்கப்புறம் அழியுது. இதனாலேயே அவனுக்கு ஹரிஹின்னு பேர் ஏன் அப்படின்னா பிரளய காலத்துல எல்லாத்தையும் அழித்தவர் ஹரி. சுதி வழக்கிலே ஹரி நிரந்தம் ஒரு வாக்கியம் இருக்கு. பிரம்மானந்திரம் யமம் ரசசிய ஹரிதேயஸ்மாத் தஸ்மாத் ஹரி இதே. அதுவும் ஒரு புராணத்துல பிரம்மத்துக்கு ஏன் ஹரிக்கு பகவானுக்கு ஹரி பேர் வந்திருந்தாங்க. பிரம்ம வேண, இந்திரன் வேண, ருத்ரன் வேண, இவைகளெல்லாம் பிரசக்ய ஹரதேயஸ்மாத் எவனாலே அழிக்கப்படுகிறதோ அவனை ஹரி என்று சொல்லப்படுகிறது. இப்போ இதனால இவர்கள் எல்லாம் அழிக்கிறவன் எம்பெருமான்னு வந்துருதோ இல்லையோ. அப்போ அந்த அழிக்கிறது செயலை பண்றதும் இந்த பரமாத்மா தான், சிவன் இல்லை. அவன் அழிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காரணம் கிடையாது. அவனே முடிவுட்டு அவனே அழிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது சிலந்தியில தன் வாயிலிருந்து நூலை கொடுத்து அதே அதெல்லாம் திஷ்டாந்தம் என்ன சொல்லலாம். ஆனா அதுக்கு காரணம் என்ன கேட்க, பிரளயத்துக்கு என்ன காரணம் அதுங்க நிகிரகம் தான். யாருடைய நிகிரகம்? பகவானுடைய நிகிரகம். அது இப்படி எம்பெருமான் எப்படின்னு எப்படிப்பட்டவன், அவன் எப்படி ஜனத்தை உண்டு பண்றான், எல்லாத்துக்கும் எப்படி பேர் வைக்கிறான், எல்லாத்தையும் எப்படி கேட்கிறான் அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. அதனால ஞான சூன்யங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஞானம் இருந்து அதை சரியா புரிஞ்சுக்காம சொல்றாங்க. முதல்ல சொல்லிட்டு செவிடன் சொல்லிட்டார். இப்போ அவளுக்கு அனாதி வாசனா அசேஷ அதனால அனாதி காலமா பண்ண பாபம் இருக்கே, அந்த பாப வாசனை அதுதான் எம்பெருமானே தத்துவத்தை உள்ளபடி அறியப்படாத பண்றது. அதுக்கு விபரீத வாசனான்னு பேரு. ஒரு தர்மத்தை அதர்மா நினைக்கிறது, அதர்மத்தை போய் தர்மமா நினைக்கிறது. இவா இப்படி எல்லாத்தையும் அதுதான் பெருமாள் கீதையிலே சொல்ற, அதர்மம் தர்மம் இல்லையா மன்யதே தமசா ஆகிருதா. தர்மத்தை போய் ஆதரணும்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா தாமச குணத்தால கூடப்பட்டிருக்கான். சர்வார்த்தா விபரீதான் சுத்தி சாபார்த்தா தாமசி எல்லாத்தையும் ஒழுங்கான அர்த்தம் இருக்கு, இதுக்கெல்லாம் விபரீதமா அர்த்தம் தான் சொல்றாரு அப்படின்னு கேள்வி அது கேட்க வேதம் எல்லாம் தான் ஒத்துட்டு இருக்கா, அப்புறம் தான் வேதம் ஒத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுருக்கான். கேட்டது அவர் சொன்னார். அதுதான் பதில் சொல்றார். சர்வார்த்தான் விபரீதாம்ச சாப்பாட்டா சாமி அவர் எல்லாம் தாமச குணம், அதனாலதான் இப்படி இருக்கா தாய்கள். அதனால அனாத விபரீத வாசனை தான் இதுதான் காரணம். இங்க எல்லாத்தையும் பகவான்னு பதம் புரியாம பண்ணிருக்கேன். இங்க பகவான் ஒரு அற்புதமான புரியாம. இதெல்லாம் உண்டா அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் வாஸ்து
வார்த்தைக்குன்னு ஒரு கிரந்தம். அந்த வார்த்தைக்குன்னு கிரந்தத்துல காத்தியாயனர் வார்த்தை எழுதிக்கலாம். ஆக இங்க இந்த ஸ்லோகத்தினால என்ன தெரியுது அப்படின்னா, எம்பெருமான் இந்த பகவான் சொல்லக்கூடிய பகவத் சப்தம் போட்டது. இந்த பகவத் சப்தம் போட்டதுனால பகவானுக்கு முக்கியமான 6 குணங்கள் உண்டு. ஞான பல ஐஸ்வர்ய சீதை சக்தி தேஜ். அதை உடையவன்னு தெரியப்படுத்துக்காக இங்க பகவத் சப்தமே போட்டார் அப்படின்றது அபூர்வமான விஷயத்த. அடுத்ததாக ஏதத் கடாட்ச லவலக்ஷ்மிவ ஸ்தனந்தைஹி ஐஸ்வர்யம் ஈதுசம் அலப்யம் அலம்பிபும்பிஹி எக்கேபி சஞ்சகிரிதே பரமேஸ்வரத்வம் தேஷாமபி ஸ்ருதன் மகிம பிரசங்காது. இங்க இந்த ஸ்லோகத்துல பிரம்மா, சிவன், இந்திரன் இவர்கள்லாம் ஒரு நிலையில இருக்காளே. இந்த நிலைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, உன்னுடைய கடாட்சம் இருக்கிறதுதான். அவளுக்கு உன் மகிமை, உனக்கு எவ்வளவு மகிமை இருக்கோ அதுல ஒரு சில அம்சம், அதாவது 1000ல் ஒரு அம்சம் கூட சொல்லலாம், இல்ல 1,00,000ல் ஒரு அம்சம், ஏதோ ஒரு அம்சம் அவளுக்கு இருக்கு. அதுக்கு உங்களுடைய கடாட்சம் தான் வருது. அதனால ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யம்ன்றது எல்லா வஸ்துக்களையும் நியமிக்கிறானே, அதுதான் அது ஐஸ்வர்யம் தான் சொல்லணும். ஏ கடாட்ச லவலக்ஷ்யம் இவ க்ஷணம் தைஹி ஐஸ்வர்யம் ஈதிருஷம். இந்த இடத்துல ஐஸ்வர்யம்ன்றது என்ன அப்படின்னா, அந்த நியமிக்கிற தன்மை இருக்கும், அதுக்கு ஐஸ்வர்யம். ஈதிருஷம் அலப்யம் அலம்பி, அது அலபியம்னா இது மட்டும் பெறக்கூடாது. இப்போ கிடைச்சிருக்கு யாருக்கு? இந்த பிரம்மர்களுக்கெல்லாம் இந்த பதவியே கிடைக்காது. ஆனா இது எங்களோட அளவுக்கு தான் இப்போ கிடைச்சிருக்கு. கேபி சஞ்சகதிரே பரமேஸ்வரத்துவம். ஈசன் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்காக தான் பிடிக்கும். ஆனா ஈசன் சொன்னாக்க சிவனுக்கு போய் சேருது அப்படின்னா அதுதான் இங்க பரமேஸ்வரன் போட. இந்த பரமேஸ்வரன் தன்மை இருக்க அது அந்த இதை கிழமை சொல்ற பரமேஸ்வரன். ஆக இந்த பரமேஸ்வரன் நிலைமை எப்படா வந்ததுன்னு பார்த்தா அது உங்களுடைய கலாச்சாரம் தான். தேசாமபி ஸ்ருதிஷு தன் மகிம பிரசங்காது. மகிம தத்து தத்து மகிம பிரசங்கம். மகிம யாருடைய மகிமை? எம்பெருமானுடைய. அதனால தேசாம் எவர்கள் எந்த பிரம்மன் சிவன் முதலானோர், அந்த முதலானோர் போனாலே இந்திரன் வருணன் எல்லாத்தையும் இருக்கலாம். எந்த பிரமன் சிவன் முதலானோர் க்ஷணம் ஒரு கணம் பொற்கடாட்சலவ உன்னுடைய திருக்கண் நோக்கு இருக்க அதுல கொஞ்சம் லட்சுமிவ அப்படின்னு ஒரு நிமிஷம் அவளை பார்த்துட்டேன். அந்த நீ பார்த்த ஒரு நிமிஷம் பார்த்த அந்த க்ஷணத்துக்கே இவர்கள்லாம் தைஹி பும்பி அந்த மனிதர்களால் அலட்சியம் இதுவரையிலும் அடையாத ஈதிருஷ்டம் இத்தகைய ஐஸ்வர்யம் ஈஸ்வரனை அலம்பி அடையப்பட்டது. ஆனால் இந்த பிரம்ம சிவன்லாம் இருக்கானே அதனாலதான் இந்த அவன் பரமேஸ்வரன் சொல்றான், அவன் பிரஜாபதினு சொல்றான். இந்த மாதிரி ஒரு நிலவரத்துக்கு இவங்களுடைய சங்கல்பம் தானே.
அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி தேவரீர் சாதிக்கிறது கேட்கல. அடியேன் அடியேன் சுவாமி. கேக்குறதா? இப்ப கேக்குறது. நடுவுல போயிடுத்து சுவாமி. அந்த ஐஸ்வர்யம் பத்தி சுவாமி சாய்ச்சிட்டு இருந்தேன். எப்படி போறது என்னன்னு நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்க. இங்க ஐஸ்வர்யம்னா அடியேன் சுவாமி கேட்கல. திரும்பியும் கட்டாயிட்டோ. அடியேன் சுவாமி. இப்ப கேக்குறதா? கேக்குறது. அதே சரி. நோ கிளியர். சரி. ஆக சரி, அவனுக்கு மாத்திரம் எப்படி ஏற்பட்டது இந்த பிரம்மா ருத்ரர்கள்லாம் அப்படின்னு கேட்டா, அவளும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தை ஒரு சூழ்நிலை பண்ணியிருக்கா. அதனாலதான் எம்பெருமான கடாட்சம் ஏற்படுறது. என் காமியே தமுக்ரம் கிருணோமி அப்படின்னு வேதத்துல ஒரு வாக்கியம் வருது. எப்படின்னா, எம்பெருமான போல அவர்களும் சிறிது புகை அடைகிறான்னு சொல்லுது இந்த காமத்துக்கு. அதனால அந்த ஒரு சின்ன புகழ் அவளுக்கு வந்துட்டுனா உடனே ஈசன் தலைவான் பட்டம் வந்துடுத. ஒரு 10 பேருக்கு தலைவனா இருந்தா தலைவன் பேர் வந்துடுது இல்லையா? அதனால எத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத் ததேவா அவகச்சதம் அவகச்சத்வம் மம தேஜாம்ச சம்பவம் அப்படின்னு பெருமாளே இங்க சொல்ற. எத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்தேவ அவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். என்னுடைய தேஜத்திலிருந்து ஒரு அம்சம்தான் அவளுக்கு போய் சேருது அப்படின்னு பெருமாளை கீதையில சொல்ற. சரி, அவளையும் பகவான் சொல்றாளே அப்படின்னு கேள்வி வச்சு, பகவானி சப்தோயம் யதா ததா புருஷ இத்தபி நிருபாதித்த வர்த்தேத வாசுதேவ சனாதனே. யார் வேணாலும் பகவான் பேர் வச்சுக்கலாம், யார் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அது இயற்கையா இருக்கான்றத நீ யோசனை பண்ணிக்கோங்க. அதான் அதுதான் பரச சொல்ற விஷ்ணு புராணத்துல. பகவான் இது சப்தோயம் ததா புருஷ இத்தபி. லோகத்துல யாரா இருந்தாலும் புருஷன் இருந்தாலும் அவன் தன்னை பகவான் சொல்லிக்கிறான்.
என்ன நிருபாதித்த வர்த்தகத்தை வாசுதேவே சனாதனே. ஆனா நிருபாதிகமான அந்த பகவத் சப்தம் இருக்கே அது யாருக்குன்னா வாசுதேவன் தான். வாசுதேவன் சரி அது எப்போ வந்தது? சனாதனே. ரொம்ப ரொம்ப இயற்கையாவே அவனுக்கு தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பட்டர் அங்க வியாக்கியானம் பண்ணிருக்க பகவத் சப்தத்துக்கு. ஆக பல படங்கள்ல நிறைய பேர் பாணினி வியாக்கியானம் பண்ணிச்சேன் சரி, காத்தியாயனர் வியாக்கியானம் பண்ண சொல்லி பிராதிபாதிக விஜயானாச்ச பகவதா பாணினேஹே சித்தம் அப்படின்னு காத்தியாயனர் பாணினி பண்ண கிரந்தத்துக்கு அவர் சொல்ற சம்ஜேஷா தத்திர பகவதா. பகவத் சப்தத்துக்கு என்னென்ன முக்கியமான அர்த்தம் அப்படின்னா அது வாசுதேவன் தான் குறிக்கும். அதாவது வாசுதேவ அர்ஜுனாபியாம் குஞ்சுன்னு ஒரு சூத்திரத்துல வச்சுட்டு அதுல பகவத் சப்தமானது வாசுதேவனுக்கு தான் சேருன்னு சொல்றாங்க. அதை கொண்டுதான் மற்ற பேர் வியாக்கியானம் பண்ணதை கூட பகவத் சப்தமானது பகவானுக்கு இப்ப பெருமாளுக்கு தான் ஏற்படுறது. இன்னொன்னு சொல்றான் பகவதி பக்தா பாகவதா அப்படின்னு அவனை பாகவதன்னு சொல்றாமே தவிர பகவத் சப்தத்தை சொல்ல வேண்டாம். ஏன்னா சிவே பகவதி பக்தா அப்படின்னு அவனே எம்பெருமானுக்கு பக்தனுடையவன் தான் அப்படின்னு இப்படின்னா கொண்டு அதனாலதான் ஸ்ரீபாஷ்யத்துல வியாக்கியானத்துல வச்சு தஸ்மாத்து அந்நியத் இப்போ பிரம்ம சப்தம் இருக்கு பிருகத்து அப்படின்னு அது தன்மையை பிருகத்துன்னு ஒரு தன்மையை சொல்லியிருக்கு. பிருகத்துன்னா ஆனந்தம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுது. இப்போ வஸ்துல கூட தான் பெருசா ஒரு வஸ்து இருக்கு, அதுவே பிரம்மன் சொல்ல முடியுமா? அதனால தஸ்மாத்து அந்நியத்துல தத்குண ஔபச்சாரிகம். சில இடத்துல பிரம்மசப்தமானது ஔபச்சாரிகமா சொல்லப்படுறது, அதாவது அதனுடைய ஒரு வெயிட்டை வச்சுட்டோ இதை வச்சுட்டோ சொல்லப்படுறது. ஆனா அநேகார்த்த கல்பனை அயோகா. இந்த பிரம்மசத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம், ஆனா அதெல்லாம் பகவத் சப்தவத்து இதை போல அப்படின்னா அதனால பிரம்மசப்தத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போயிட முடியாது. அதையும் வாசுதேவன் தான் குறிக்கிறது. எப்படி பகவத் சப்தமானது வாசுதேவனே குறிக்கிறதோ அதே மாதிரி பிரம்மசப்தம் வாசுதேவனை குறிக்கிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அது இந்த இதுல பகவத் சப்தத்துன்னு சொல்லியிருக்கேன். அதனால பகவத் சப்தம் யாருக்கு பொருந்தும் அதுதான் பெருமாளுக்கு தான். அதுக்கப்புறம் இங்க இவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட இந்த உலக சிருஷ்டி, இவனுக்கு ஏற்பட்ட சம்ஹாரம் இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தினால்தான் கிடைக்குது. அதனால அதுவும் இல்லாத பெருமாளே அனுப்பிரவேசம் பண்ணி இந்த காரியத்தெல்லாம் பெருமாள் மூலியமாகவும் சிவன் மூலியமாகவும் பண்றான்னு சில இடத்துல சொல்லப்படுறது அப்படின்னு சொல்ல. ஆக இந்த 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 ஸ்லோகத்துல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா இவன் நிருபாதிகமான ஐஸ்வர்யத்தை உடையவன், மற்ற பேர்லாம் எம்பெருமானுடைய கடாட்சத்தினால பெற்றவர்கள் அப்படின்றது இங்க முக்கியமா கிடையாது. அதுக்கடுத்து 35வது ஸ்லோகம் நித்யேஷு வஸ்துஷு பவன் நிரபேட்சமேவ தத்தத் ஸ்வரூபம் இதுகே திதிக பிரமந்தः ஐஸ்வர்யம் அத்திர தவசாவசி சங்கிரந்தே ப்ரூதே த்ரயீத் நிர்பாதியமீஷனந்தே. இப்ப சில வஸ்துக்களை பெருமாள் இப்ப மூலப்பிரதி எப்போ உண்டாச்சு? இந்த ஜீவன் எல்லாம் எப்போ உண்டாச்சு? ஜீவன் நித்தியம் சொல்றோம், மூலப்பிரதி நித்தியம். அது ஜீவர்கள்ல நித்திய சூரிகள் எப்பவுமே பர்மனண்டா இருக்கக்கூடியவா.
அவர்களுக்கு அழிவே கிடையாது. அதனால எப்பவுமே இருக்கக்கூடியவா. அவ சிருஷ்டிக்கவும் கிடையாது, லயத்திலேயும் கிடையாது. ஏன்னா பரம அழியாத என்றைக்கே சாசனம் இருக்கிறது தானே. அதனால அவ எப்போ உண்டான நிச்சயம்னு சொன்னா உண்டாகக்கூடாது இல்லையா? அப்படின்னா எம்பெருமான் எப்பவுமே இருக்கணும்னு சங்கல்பிச்சுட்டான். அவருடைய எம்பெருமான சங்கல்பம் நிச்சயங்களோ அவர்களும் நிச்சயமா இருந்துருக்கா. ஆக எப்படி சரி அப்ப மூலப்பிரகிருதி மாறிட்டே இருக்கே அப்படின்னா அதுக்கு என்ன சொல்ற? அதுக்கு லட்சணம், பிரகிருதிக்கு லட்சணம் சொல்றா. அச்சேதனா பரார்த்தா. இந்த அச்சேதனம் இருக்கே அசலாருக்காக ஏற்பட்டது. நித்யா நிச்சயமா இருக்கக்கூடியது. சதத விக்ரியா எப்பவுமே மாறுபாடே உடையது. திரிகுணா கர்மிணா கஷேத்திரம் பிரகிருதேக ரூபம் உச்சது. ஆக இவையெல்லாம் மூன்று குணத்தை உடையது. அதனால இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரம் இருக்கே, அந்த சரீரம் அது கஷேத்திரம் சரீரம் அதுவும் கர்மாவில் ஏற்பட்டது. அது அது இந்த முக்குணத்தை உடையது. அதனால அதெல்லாம் கொண்டு எங்களும் அந்த ஜீவனுடைய சரீரத்தை கூட பிரகிருதி தான் சொல்லுவா. பிரகிருதி ஏன்னா பிரகிருதி சம்பந்தம் உடையது தானே, ஆனால் பிரகிருதின்னு சொல்லுவா. இப்படி இவைகள்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால உண்டானது. அதனால அந்த மூலப்பிரகிருதி இயல்புகள்லாம் கூட எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால் ஏற்படுது. பதிம் விஸ்வஸ் ஆத்மேஸ்வரம்னு வேதத்தினுடைய அர்த்தம் கொள்ளும். இப்போ பதின்னு சப்தம் போடு. இந்த பதின்னு சப்தத்தினால எம்பெருமான் அங்க பதியாக வேதம் சொல்லல. அந்த இடத்துல அர்த்தம் அப்படி இல்லை. அந்த இடத்துல இருந்துச்சு இந்த கர்மாவுடைய சக்தியினால அவனுக்கு நல்லதோ கெட்டதோ ஏற்படுது. அதனால அந்த கர்மாக்களும் அனாதி அப்படின்னு தான் அங்க அர்த்தமே தவிர அவன் எம்பெருமான் பத்தியாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அங்க அது சப்தத்துக்கு நேரம் கிடைக்கலாம். ஆனா உள்ள அர்த்தம் இதுதான். ஏன் அப்படின்னு சொன்னா சில பேர் பூர்வபக்ஷம் பண்றா. இந்த ஜீவனுக்கு சரீரம் எல்லாம் வருது, அதெல்லாம் அழியக்கூடியது அப்படின்னா ஏண்டா அந்த சரீரம் தான் எதனால வருது? கர்மானால வருது. அப்ப இந்த கர்மா நிச்சயம் தானே அப்படின்னு ஒரு அது அது கேட்கறது. அதனால இதுல புருஷனுக்கு என்ன வேலை இருக்கு? கர்மா தானே, நீதான் வந்து சம்பந்தத்தால் அவன் சரீரம் வருதுன்னு சொன்னான். அப்போ பிரகிருதி தானே என்ன பண்றது? இதுல கொண்டு போய் ஈஸ்வரனை கொண்டு ஏன் கொடுங்க? அப்போ கர்மா அனாதி, பகவானை போல கர்மாவும் அனாதி அப்படின்னு அவ சொல்ற. அதுக்குதான் இந்த பதிம் விஸ்வஸ் ஆத்மேஸ்வரம் அப்படின்னு சொல்ற. அந்த கர்மாக்கள் கூட அவனுடைய அதீனம் அப்படின்னு அதுக்காக சொல்லுவாரு. அதனால அங்க பதின்றதுனால கணவன்றது அர்த்தம். பதின்றதுனால இந்த கர்மாக்களும் பதிம் விஸ்வஸ் ஆத்மேஸ்வர் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு திருஷ்டாந்தம் சாய்கிறார். நீ ஈசனுக்கு இதுல கடவுளுக்கு என்ன காரியம் கேட்கறியே, விஷம குணாங்குர பிரகாரே ஜலமிவ சாமானிய காரணம் தவ கேவி நிஜ கர்ம சக்தி நியதா அச்சுத பிரம்மாதி ஸ்தாவராந்த விசேஷாக அப்படின்னு சுவாமி தேசின் அச்சுத சாய்கிறார். அதாவது ஒரு பயிருக்கு ஜலம் வேணும். ஜலம் இல்லாம பயிர் விளையாது. ஆனா அந்த ஜலம் வந்து
அது இனிப்பா இருக்கா கசப்பா இருக்கா அப்படின்னு தெரியாது. ஆனா அந்த பயிர் வளருதா இல்லையா? அதே மாதிரி எம்பெருமான் ஒரு சாதாரண பயிர் வளர்றதுக்கு அந்த நீர் காரணமா இருக்க, அந்த மாதிரி எம்பெருமான் அவனுடைய சங்கல்பம் இருக்குன்னு சொல்லிட்டு போறோம். சங்கல்பமாக அது ஒரு நீர், அதனால வளருது. ஒரு அசைவத்தை இன்னொரு அசைவத்தை உண்டு பண்றதுக்கு எப்படி சக்தி இருக்கும்? அதுல ஒரு விஷய சக்தி இருந்தா அந்த விஷய சக்தி எங்கேருந்து வந்தது? ஜலம் மாத்திரம் அப்படியே பயிரை உண்டாக்கிடுமாண்ணே? அந்த பயிரை உண்டாக்குறதுக்கு இந்த ஜலத்துல ஒரு சக்தி இருக்கும் இல்லையா? அந்த சக்தி யார் கொடுத்தா? ஆக ஜலம் மாத்திரம் காரணம், அந்த சக்தின்றது உள்ள அந்த சக்தி தான் சங்கல்பம். அந்த சங்கல்பம் யாரு? பகவான். அவனே சொல்றான் அந்த ஜலம் காரணம், இதுல என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாது, அதுல ஒரு விஷய அம்சம் இருக்கு, அது ஜலத்தை பயிரை வளர்க்குறது. அதான் நாங்க சொல்றோம், அந்த விஷய சக்தி வந்து ஜலத்துல இருக்காதா, அந்த விஷய சக்தியை கொடுக்குறதே பகவான். அதுதான் சங்கல்பம், அவருடைய சங்கல்பம் தான் இதெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி. அதனால சேத்தன் இதுல கர்மா தான் இருக்கு, சேத்தனுக்கு என்ன காரியம்னு கேட்கறியே, அது கேட்காத அச்சுத சோதத்தை இங்க பதில் சாதிக்கிறார். ஒவ்வொரு சோதமும் ஒரு விசேஷமான. ஆக இங்க எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால்தான் இதெல்லாம் இவங்கெல்லாம் அவை அப்படின்னு சொல்றாரு. அதுவே பத பதார்த்த பார்ப்போம். நித்யேஷு வஸ்து ஹே பகவன், என்ன அதுக்கு முன்னாடி கீழே பகவான் சொல்லியாச்சு. ஹே பகவன், இக இவ்வுலகில் கேச்சித்து சில பேர், இரண்டாவது லைன்ல கேச்சித்து இக கேச்சித்து சில பேர் நித்யேஷு நிலையான வஸ்துஷு, அதாவது ஜீவஸ்வரூபம் மூலப்பிரகிருதி முதலியானவற்றில் தத்தஸ்வரூபம் அதனதன் இயல்பு பவன் நிரபேட்சமேவ உண்மை எதிர்நோக்காமலேயே உள்ளது. சில பேர் சொல்றா, அதே மாதிரி ஆழ்வான் சொல்ல, சில பேர் சொல்றா அவனுடைய இது அவனுடைய கலாட்சம் தான் எல்லாம் உண்டாருன்னு சொல்லுவோம். அவனுடைய கலாட்சமே வேண்டாம்பா, இந்த இடத்துல இதர மதத்தினுடைய கண்டிப்பு என்ன உண்மை எதிர்க்காக அப்படின்னு அவ இப்படிப்பட்டவா. இது பிரமத்தா, அவெல்லாம் ஒரு பிரம்மஜானம் மருள் கொண்டவர்களாய் அத்தனை இந்த நித்தியமான பொருள்களில் தவ ஐஸ்வர்யம் உமது தலைவனான தன்மை ஷாவசா அவதி வரையறைக்கு உட்பட்டது என்று சங்கிரந்தே சொல்லுகிறார்கள். திரையீட்டு வேதமோ வென்றால் தே ஈசனம் ஐஸ்வர்யம் நிருபாதிகம் வரையறைக்கு உட்படாது என்றும் செல்லத்தக்கது என்று புருவத்தை சொல்லுகிறது. அறகுறையா தெரிஞ்சு சில பேர் என்ன பண்றாங்க, இது எங்கடா அதுதான் சொல்லணும். பயிர் வளர்றது, அந்த பயிருக்கு வேண்டிய ஜலம் வந்து ஜலம் குத்தினாதான் அந்த பயிர் வளரும். அது ஜலம் கருப்பா, அது வந்து திதிப்பா இருக்கா கசக்கிறதா அப்படின்னு அதுக்கு விசாரம் கிடையாது. அதுக்கு அது எப்படி வளருதுன்னு இல்ல, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு வளருது, அந்த சக்தி தான் அதை வளர. அதே மாதிரி என்னுடைய கர்மா தான் எனக்கு சரீரத்தில் இதுல ஈஸ்வரனுக்கு என்ன வேலை அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. ஆனா வேதங்கள் என்ன சொல்றது, உன்னுடைய சங்கல்பம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்றது. அப்போ வேதத்தை அவள் சரியா புரிஞ்சுக்கலையே, இப்படி சில பேர் இருக்காளே அப்படின்னு அவளை கண்டிக்கிறதுக்காக இத, அதாவது ஈஸ்வரனை ஒத்துக்காதவன் நெய்யாயிக்க அவனை சொல்றது. ஆக இந்த அடுத்த ஸ்லோகம் இத அடிக்கடி எல்லாருமே உபன்யாசம் சொல்ற திருசாரத்துலயும் எல்லா கிரந்தங்களையும் அந்த ஸ்லோகம் வருது. சரி, இதனுடைய ஸ்லோகத்தை நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண வெங்கடேசாய ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ பாதுகா சேவை भाष्य श्री कृष्णवार्य महादेव श्री रंगनाथेन्द्र महादेशिकाय नमः।